தமிழ்நாட்டில் நாம் நினைச்சது போல இல்லை, நிலைமையே வேறு. அமித்ஷா கைக்கு போன ரிப்போர்ட். உத்தரவு போட்ட அமித்ஷா, அடங்கி போன எடப்பாடி. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக பாஜக தொடர்பான முக்கிய உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று சென்றிருக்கிறதா சொல்லப்படுகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக பாஜக ஸ்கோர் செய்ய தவறவிட்டதா அந்த உள்துறை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. மத்திய உளவுத்துறை சார்பாக எடுக்கப்பட்ட அறிக்கையில் தமிழக பாஜக இதில் சரியாக செயல்படவில்லை, அங்கே உள்ள மக்களே பாஜக நிலைப்பாட்டை ஏற்கவில்லை, பிரச்சனையை மக்களிடம் இவர்கள் சரியாக கொண்டு செல்லவில்லை. ஆனால் திமுக அவர்களின் நிலைப்பாட்டை கொண்டு சென்று விட்டது. மக்கள் திமுகவின் பிரச்சனையை நம்புகிறார்கள், ஆனால் பாஜக சொல்வதை பார்த்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம், தமிழக பாஜக இதில் துரிதமாக செயல்படவில்லை. திமுக சத்தமின்றி இதில் கேம் ஆடிவிட்டது, ஆனால் பாஜக மிஸ் செய்து விட்டது. நிலைமை பாஜக நினைச்சது போல இல்லை, நிலைமையே வேறு மாதிரி இருக்கு என்ற உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று அமித்ஷாவின் மேதைக்கு சென்றுள்ளதா சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் டெல்லியில் உள்ள பாஜக தேசிய தலைவர்களுக்கு தமிழக பாஜக பிரிவு மீது அதிருப்தி இருப்பதா அரசியல் வட்டாரங்கள் பலத்த பேச்சு இருந்திருக்கு. திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்தை மாநில பாஜக கட்சி முறையாக கையாள தவறியதே இதற்கு காரணம் என கருதுகின்றாங்க. இவ்விவகாரம் தமிழக பாஜகவுக்குள் புதிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. முன்னதா அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இல்லாத போது தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை தலைமை தாங்கினார். பின்னர் கூட்டணியை மனதில் வைத்து அண்ணாமலை நீக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவரானார். அண்ணாமலை தலைமை பதவியை மீண்டும் பெற முயன்று வருகிறார். திருப்பரங்குன்றம் சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை பாஜக சென்னை அலுவலகத்தில் நீண்ட காலத்திற்கு பின் ஊடகங்களிடம் பேசிய அண்ணாமலை, திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் இந்துக்களுக்கு சொந்தமானது. சிக்கந்தர் தர்கா, நெல்லித்தோப்பு தர்காவுக்கு செல்லும் பாதை ஆகிய 3 இடங்களில் மட்டுமே தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமானது. 2014, 2017 ஆண்டுகளில் வெளியான தீர்ப்புகளை அமைச்சர் ரகுபதி தீர்த்து உண்மைக்கு புறம்பா பேசுகிறார். தர்காவிலிருந்து 50 மீட்டரில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டிருக்கு. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என 1ஆம் தேதி ராம ரவிக்குமார் கோர்ட்டுக்கு சென்றார். அப்போது மதுரை கிளை நீதிமன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது நியாயப்படி பார்த்தா தங்களுக்கு ஆட்சேபனம் இருந்தா தர்கா நிர்வாகம்தான் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கணும். தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கும் தூணில் விளக்கேற்றினா எங்கள் மனதும் புல்படும் என அவர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்ற எதிர்ப்பு கூறியிருக்க வேண்டும். ஆனால் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கோவில் செயல் அலுவலர்கள் மேல்முறையீடு செய்தார். திமுக அரசின் அழுத்தத்தின் காரணமாகவே அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். சிக்கந்தர் தர்கா இருப்பதால சிக்கந்தர் மலை என திமுக அரசு பெயரிட்டு ரசித்தது. சிக்கந்தர் மலை என பெயரிட்டதால ராமநாதபுரம் எம்பி அங்கு போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட போது இந்த திமுக அரசும் கோயில் செயல் அலுவலகம் எங்கே போயிருந்தார்கள் என்று அண்ணாமலை பேசியிருந்தார். மேலும் பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலை நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் பேசுவதற்கு பின் அமித்ஷா கொடுத்த கிரீன் சிக்னலே காரணம் என்கிறார்கள். அதாவது அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கியத்துவம் தர டெல்லி முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அண்ணாமலை அமித்ஷாவிடம் பேசிய சில விஷயங்களே இதற்கு காரணம் என்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் பெரிய போராட்டத்திற்கு தலைமை தாங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் பாஜக மாநில அளவில் தனது பலத்தை வெளிப்படுத்தியிருக்கும் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் வாதிடுகின்றாங்க. பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க கிடைத்த பெரிய வாய்ப்பை கட்சி இழந்ததாகவும் தாமதமும் குழப்பமும் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் கூறுகின்றாங்க. ராம ரவிக்குமார் குழுவும் இதே விமர்சனத்தை முன்வைக்கிறது. அண்ணாமலை டெல்லி இது தொடர்பாக விரிவான அறிக்கை அனுப்பியிருக்காரு. அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை இதை பற்றிய ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்திருக்காரு. அதில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பலவீனமாக கையாண்டது, குறிப்பாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழக பாஜகவின் இமேஜுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டி இருக்காராம். இதன் காரணமாகவே அமித்ஷா அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து பேசினார். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பொறுப்பில் இருந்தும் அண்ணாமலையின் திடீர் டெல்லி பயணம் தமிழக தொண்டர்களிடையே குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மத்திய தலைமை அண்ணாமலையின் கருத்துக்களை தீவிரமாக எடுத்துக்கொண்டதன் தெளிவான அறிகுறியே இது பார்க்கப்படுகிறது. டெல்லியில் இருந்து திரும்பிய அண்ணாமலை சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதே நிகழ்வில் முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தோன்றினார். இது கட்சியில் ஏற்பட போகும் மாற்றத்திற்கான அறிகுறி என்று சொல்லப்படுகிறது. கூடவே
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வர இருக்கார். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். இன்று இரவு அல்லது நாளை காலை தமிழக சட்டமன்ற பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முக்கிய சந்திப்புகளை நடத்துகிறார். கூட்டணியை வலுப்படுத்துவது, கூட்டணி விரிவாக்கம், தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை செய்ய பியூஷ் கோயல் தமிழகம் வருகிறார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். பாஜகவின் இந்த அறிவிப்பு கடந்து போகக்கூடிய மற்றொரு நியமனம் கிடையாது. இந்த அறிவிப்பிற்கு பின் பாஜகவின் மிக முக்கியமான திட்டமிடல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் திமுகவை எதிர்க்க மாட்டார். மாறா கூட்டணி விவகாரத்தில் அதிமுகவுக்கு பிரஷர் போடுவார் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செல்வாக்கு அதிகரிக்கும் இலக்குடன் இந்த முக்கிய முடிவை கட்சி எடுத்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் 2014 முதல் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வரும் பியூஷ் கோயல் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கார். தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக கடந்த செப்டம்பரில் நியமிக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் பைஜன் பாண்டாவிற்கு பதிலாக பியூஷ் கோயல் இப்பொறுப்பை ஏற்றார். டிசம்பர் 14 அன்று டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்தது தொடர்ந்து இந்த புதிய நியமனம் அறிவிக்கப்பட்டிருக்கு. பியூஷ் கோயல் வரும் காலங்களில் 3 விதமான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக அவர் அதிமுகவிடம் அதிக இடங்களை கேட்பார். இதற்கான ஆலோசனைகளை செய்வார். அதிமுக கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் அமமுகவை கொண்டு வர பணிகளை செய்வார். அதேபோல் பன்னீர்செல்வத்தில் கட்சிக்குள் இணைப்பதற்கான பணிகளை செய்வார். இதற்கான நடவடிக்கைகள் வரும் நாட்களில் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் இவர் அதிமுகவிற்கு தான் அதிகமாக பிரஷர் போடுவார், எடப்பாடிக்கு தான் தலைவலி ஏற்படும் என்று தற்போது சொல்லப்படுகிறது. மேலும் விஜய் பற்றின ஒரு முக்கியமான சர்வே ரிப்போர்ட் ஸ்டாலின் அவர்களின் டேபிளுக்கு சென்றதாகவும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் பாதிக்கவில்லை என்பதை திமுக குழு கண்டறிஞ்சிருக்கான். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக மற்றும் பிற சிறு பிராந்திய குழுக்கள் உட்பட அனைத்து முக்கிய கட்சிகளின் வாக்கு தளத்தையும் தமிழக வெற்றி கழகம் கட்சி கவர்ந்திருக்கான். தாவேக ஆட்சி அமைக்க இயலாவிட்டாலும் அனைத்து கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளும் ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஓட்டையை உருவாக்க முடியும் எனவும் திமுகவின் வாக்குகளையும் கையை வைக்கும் தாவேகா என்று அந்த ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்டிருக்கா.